கிறிஸ்துவ அரசியல் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவருடைய மறைக்கப்பட்ட செய்திகளையும், கிறிஸ்துவருக்கு தமிழகமெங்கும் இழைக்கப்படுகிற அநீதி, உலகமெங்கும் இழைக்கப்படுகிற அநீதிகளையும் தட்டி கேட்கவும், எதிர்த்து நிற்கவும், அந்த செய்திகளின் உண்மைத்தன்மையை எடுத்துச் சொல்லவும், கிறிஸ்துவருக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதை வலியுறுத்தவும் இந்த கிறிஸ்துவ அரசியல் என்ற சேனல் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பல விறுவிறுப்பான செய்திகளையும், மறைக்கப்பட்ட பல உண்மைகளையும் இந்த சேனல் உங்களுக்கு பட்டிருந்தார்கள். ஒரு மனைவியும் அவர்களும் எங்களுக்காக சிறுபான்மை கட்சி டாக்டர் சாம் ஏசுதாஸ் ஐயா அவர்கள் எங்களுக்காக களத்தில் இறங்கி ஆட்களை அனுப்பி எங்களுக்காக அந்த போராட்டத்திலே ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தார். சில மாவட்டத்திலேயா இருக்கட்டும், மற்ற மாவட்டங்களா இருக்கட்டும், இறங்கி களத்துல இறங்கி யாருமே உதவி செய்வது கிடையாது. இந்த ஒரு பிரச்சனையை நாம் எவ்வாறு கையாண்டோம்? முதலாவது ஜெபித்தோம், அடுத்தது அரசாங்க ரீதியில நாம் மனுக்களை கொடுத்தோம். தேசிய தலைவர், சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் சாமுவேல் ஏசுதாஸ் அவர்களுடைய வழிநடத்துவதற்காக உதவி செய்த சாம் ஏசுதாஸ் ஐயா அவர்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் பெருமானலாகுமே, சிங்க இனமே எழுமே, அஞ்சி நின்ற பஞ்சப்பாடையே கொஞ்சம் அது நெஞ்சு நிமிர்கையில் மாலைகளும் சாய்ந்து போகுமோ? போராடடா வழியோ புதிதாய் உருவாகிடுமோ? பொன்னுலகம் கண்டிடவே உதிரம் முழுதும் உதிரும் வரை பகுதியிலே குடியிருக்கிறார். இவருடைய சபையிலே ஆர்எஸ் காரங்களை உள்ள புகுந்து இவர்களை மானபங்கப்படுத்தி ட்ரெஸ் எல்லாம் கலட்டி, அது மாத்திரமல்ல சிஸ்டரு கையில அவங்களுக்கு கத்தியை வைத்து இன்றைக்கு அந்த திருச்சபையில போயிட்டு RSS 2 பேர் இன்னைக்கு உள்ள புகுந்து அடின்னு அடித்து அந்த இடத்தை எல்லாம் நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். விசுவாச பிள்ளைகளாகிய ஊழியக்காரர்களாகிய ஒரு யாருக்கும் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் சேலம் தாதம்பட்டி பகுதியிலே செல்வ நகரில் வைத்து அருமையான ஊழியக்காரர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கணவனையும் ஊழியம் செய்கிற ஒருவரையும் அவருடைய மனைவியும் ஆள் இல்லாத நேரத்திலே அவரை துன்புறுத்தி அவருடைய மனைவியை தகாத வார்த்தைகளை சொல்லி கடந்த 13ஆம் தேதி ஆலயத்திலே பிரச்சனை செய்திருக்கிறார். பாஸ்டரை அவமானப்படுத்தி 9 மாத கர்ப்பிணி சிறியாகி இருக்கிற பாஸ்டர்மாவை அவர்கள் அவமான வார்த்தைகளை பேசி ஒரு குடும்பமாக, அதுவும் அவர்கள் RSS BJP அங்கம் வகிக்கிறதான அந்த பிள்ளைகள், அந்த சகோதரர்கள் அருமையான சகோதரரையும் அவருடைய மனைவியும் துன்புறுத்தியிருக்கிறார். இதை நாம் 13ஆம் தேதி நடந்த நிகழ்வை 14ஆம் தேதி சேலம் வீராணம் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்திலே நாம் மனு கொடுத்தோம். CSR காப்பி அவர்கள் ஃபைல் செய்தார்கள். இன்றைக்கு காலையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆனந்த குமார் அவர்கள் விசாரணை செய்தார்கள். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கணேசன் அவர்கள் விசாரணை செய்தார்கள். முடிவிலே மாலை நேரத்தில் 4:30 மணிக்கு DC அவர்கள் இந்த இடத்திலே விசாரணை செய்து அதன் விளைவாக அந்த 2 நபர்களையும், நாகராஜ், மணிவண்ணன் ஆகிய 2 நபர்களையும் அவர்கள் ரிமாண்டில் வைத்துள்ளார்கள். இப்பொழுதும் இந்த ஒரு நிகழ்ச்சியை தலைவர், சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் சாமுவேல் ஏசுதாஸ் அவர்களுடைய வழிநடத்துவதன்படியாக இந்த இடத்துல மாநில பொறுப்பாளராகிய நான், ஜோசப் ஆகிய நான் இந்த இடத்துல கலப்பணியை செய்ய உதவி செய்தார். உங்க பேர் பாஸ்டர் ஜீவானந்தம். ஒமேகா சர்ச்சில் நான் பேசுகிறேன். இந்த லாக்டவுனில் பாதிக்கப்பட்ட பாஸ்டர் நான் தான். ஜீவானந்தம் ஒய்ஃப் ஜெனிஃபர் இருக்காங்க. எங்களுக்காக நிறைய ஜனங்கள், பொதுமக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த அநேக ஜனங்கள் எங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிச்சிங்க. எங்களுடைய காரியங்களை அனைவருக்கு பார்த்து செய்து அனைவருக்கு எங்களை அனுப்பி ஜெபிக்கும்படியாகவும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படியாகவும் உதவி செய்ய யாருக்கும் நான் நன்மையை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த காரியத்தில் உறுதுணையாக இருந்து கிறிஸ்டியன்களை ரிமாண்ட் பண்ண முடியாத அநேக உதவிகளை செய்த சிறுபான்மை மக்கள் நல கட்சி தேசிய தலைவர் பிஷப்
டாக்டர் சாம் ஏசுதாஸ் ஐயா அவர்களுக்கு எங்கள் சார்பாக நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்க சேலமாக்கம் நேரில் வந்து இந்த செய்தி கேட்ட உடனே எங்க கூடவே இருந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்து எங்களோட கூட மாநில பொறுப்பாளர் ஜோசப் மற்றும் அவர் மனைவி எங்களோட கூட இருந்து உங்களுக்காக எல்லா காரியமும் செய்து கொடுத்தாங்க. அவர்களுக்கு நன்றி செலுத்தின அநேக கிறிஸ்துவ அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து போன் செய்து விசாரித்து எங்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கணும். கூட வந்து நின்றாங்க. வந்து 2 நாட்களாக ரவும் பகலும் கூட இருந்து அநேக பேர் ஆதரிச்சாங்க. விசேஷமாக சிறுபான்மையினர் கட்சியை சேர்ந்தவங்க, அதே போல அந்த அநேக கட்சியை சார்ந்த மக்கள் வந்து வந்தாங்க. அது மாத்திரமல்ல, நிறைய பேர் தொடர்பு கொண்டவர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்து எல்லாருக்கும் வணக்கம். இதை பார்க்கிறதான யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லைவ் எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கடந்த வாரத்துல சேலம் மாவட்டத்திலே அம்மாப்பேட்டை பகுதி உடையாப்பட்டி என்கிறதான ஏரியாவிலே தாதம்பட்டி பகுதியில் பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள் தாக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு மனைவியும் அவர்களும். கடந்த வாரத்துல நான் ஒரு லைவ் போட்டிருந்தோம். இவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசியிருந்தோம். அதற்காக அவங்க பரிந்து பேசின நிமித்தமாக இன்னைக்கு எங்களுக்காக சிறுபான்மை கட்சி டாக்டர் சாம் ஏசுதாஸ் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்காக களத்துல இறங்கி ஆட்களை அனுப்பி எங்களுக்காக அந்த போராட்டத்திலே எங்களுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தார். ஆனா இன்றைக்கு இது மாத்திரமல்ல, எங்களோட தொடர்பு கொண்டதான பாஸ்டர் சிறுபான்மை கட்சி தலைவர்களா இருக்கிறதான ஜோயல் ஐயா அவர்களுக்கும் சரி, பிரபு ஐயா அவர்களுக்கும் சரி, இன்னும் நிறைய தலைவர்கள் எங்களோட கூட பகிர்ந்து பேசினார்கள். போன் மூலமாக எங்களோட தொடர்பு கொண்டார்கள். இன்னைக்கு அநேகர் இன்றைக்கு இந்த பிரச்சனை நிமித்தமா இன்னைக்கு பெருமைக்காக நான் தான் செய்தேன் தலைவரிடத்துல தலைவரிடத்துல நான் தான் பேசினேன் என்று சொல்லி இன்னைக்கு பெருமைக்காக இன்றைக்கு வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பிரச்சனை முடிந்து கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வெளியில கடந்து வந்து விட்டார்கள் அந்த 2 நபர்களும். ஆனா இன்றைக்கு கடைசி நாட்களுக்குள்ளாக கடந்து வந்து நான் தான் செய்தேன் என்று சொல்வது அது ஒரு வீணான காரியம் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, யாருமே வந்து சேலம் மாவட்டத்திலேயா இருக்கட்டும், மற்ற மாவட்டங்களா இருக்கட்டும், இறங்கி வந்து களத்துல இறங்கி வந்து யாருமே உதவி செய்வது கிடையாது, செய்யவில்லை. மற்றபடி வந்து களத்துல இறங்கி யாருமே போராடல. எனக்கு நான் கூட இருந்ததுனால நான் உங்களோட பேசுறேன். நானே ஏன்னு சொன்னா, நீங்க வீடியோக்களை போடும் பொழுது அது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்குது, மனசுக்கு அது கஷ்டமா இருக்குது. செய்யாத ஒரு காரியத்தை நான் செய்தேன் என்று சொல்லும் பொழுது அது எதற்காக இது பெருமைக்குரிய ஒரு காரியமா இருக்கிறது. அருமையானது, இதை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க பெருமைக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீடியோக்களை போடக்கூடாது. இதுல நீங்க களத்துல இறங்கி நீங்க தான் செய்தேன், நீங்க களத்துல இறங்கணும். டாக்டர் சாமி ஏசுதாஸ் ஐயா அவர்கள் வந்து மாநில தலைவர், மாநில செக்ரட்டரி கீழே இறக்கி விட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருந்து இன்றைய வரைக்குமே எங்களோட கூட தொடர்பு கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு வீடியோக்களிலும் சரி, பேஸ்புக்லயும் சரி, இன்னைக்கு தேவையில்லாத நான் தான் செய்தேன் முதல்ல விட நான் தான் பேசினேன் என்று சொல்லி இன்னைக்கு பெருமைக்கு இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறதான உங்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். கர்த்தர் மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய எண்ணங்களும் நம்ம பேசுகிற எந்த வார்த்தையா இருந்தாலும் அது கர்த்தர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறாரு. அதனால நம்ம செய்கிற காரியங்கள்ல அது உண்மையா அது இருக்குதா, அது உண்மையா இருந்தா மட்டும் நீங்க தயவு செய்து டெலிகாட் பண்ணும்படி நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். தேவையில்லாத பெருமைக்காக நம்ம பேச வேண்டாம், பெருமைக்காக நீங்க வீடியோக்களை போட வேண்டாம். ஏனென்று சொன்னா இது அநேக ஜனங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த களத்துல இறங்கும் பொழுது அநேகர் எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு தெரியும். இன்னைக்கு கூட வந்து விசாரிக்கிறதுக்கு யாராலையும் முடியல. இன்னைக்கு களத்துல இறங்கி சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு சொன்னவங்க ஒன்று கார் வச்சிருக்கணும், இல்ல நம்ம ஸ்பாட்டுக்கு வந்திருக்கணும். நீங்க அந்த ஸ்பாட்ல வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டதான அந்த நபர் இடத்துல நேரடியா வந்து பேசி ஆலோசனை பண்ணி இன்னைக்கு நீங்க களத்துல இறங்கி நீங்க உதவி செய்திருந்தா தயவு செய்து போடுங்க. இல்லையா, நீங்க எங்க இருக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒன்றுமே செய்யாம நான் செய்தேன் என்று சொல்லி தயவு செய்து இந்த வீடியோக்களை போடாதீங்க, பெருமைக்காக போடாதீங்க. கர்த்தர் பார்க்கிறாரு. சிறுபான்மை மக்களுக்கு உதவி செய்வது நல்லதுதான். நீங்க அநேகர் இறங்கி வந்து உதவி செய்தது, இன்னைக்கு கட்சி மூலமா உதவி செய்த யாவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இதுல பாதிக்கப்பட்ட நபரிடத்துல நான் பேசினதுனால உங்களோட இன்னைக்கு லைவ்ல கடந்து வந்திருக்கிறேன். நான் நன்றி செலுத்துகிறதுக்காக, அது மாத்திரமல்ல காவல்துறை அதிகாரிகளுக்காக நாங்க மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னா அவர்கள் இல்லைனாக்க இன்னைக்கு ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது. கர்த்தர் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய வேலை வாய்ப்புகளிலும் அவருடைய ஸ்தலங்களிலும்
நாட்களிலும் தேவ கிருபை அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த சிறுபான்மை கட்சி மூலமாக உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிற எங்களுக்காக செய்த நன்மை இதை எடுத்து எங்களுக்காக போராடி ஜெயித்த ஒவ்வொருவர்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்களுக்காக உதவி செய்த சாம் ஐயா அவர்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி நன்றி கூறி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.